நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் விநாயகர் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். யார் இந்த விநாயகர்? சிவன் பார்வதியின் மூத்த பிள்ளை, அறிவே வடிவானவர். இந்து சமயத்தில் விநாயகரை வழிபடும் பிரிவை கானாபத்தியம் என்று தான் அழைக்கின்றனர். இந்த விநாயகருக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் வெள்ளி 2 நாள். களிமண், சந்தனம், சாணம், வெல்லம், மஞ்சள், எருக்கு, உலோகங்கள் போன்ற பொருள்களால் விநாயகரை உருவாக்கலாம். ஆனால் மஞ்சளில் விநாயகர் செய்து வழிபடும் போது தான் மகத்துவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் சுபகாரியங்கள் அனைத்திலுமே மஞ்சளினாலான அந்த விநாயகரை வணங்கி பிறகு அந்த காரியத்தை துவங்கும் வழக்கம் என்பது இந்து சமயத்திலே உண்டு. இந்த விநாயகருக்கு என்னென்ன எண்ணெய் பயன்படுத்தலாம்? நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம், அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தலாம். நிவேதனங்களாக என்னென்ன பொருள்கள் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், பொரி, அவல், இளநீர், தேன், கரும்பு, பிட்டு, அப்பம், பச்சரிசி, பயறு, கிழங்கு, கடலை, அன்னம் போன்ற பொருள்களை நிவேதனமாக நாம் பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தபடியாக விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு வழிபடலாம். பூக்களில் பார்த்திங்கன்னா எருக்கம்பூ, தும்பைப்பூ, செம்பருத்தி, தாமரை, ரோஜா போன்ற அந்த மலர்களை நாம் பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தபடியாக விநாயகரை மாதம் 2 முறையாச்சும் நம்ம வழிபடணும். அதில் வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தியில் காலை வேளையில் வழிபடணும், தேய்பிறை சதுர்த்தியில் மாலை வேளையில் நம்ம வழிபடணும். தீமைகள் நம்மை நெருங்காமல் பாதுகாக்கவும் புதிய காரியங்கள் தொடங்கும் முன் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த காரியம் விநாயகர் அருளால் வெற்றிகரமாக முடியும். அந்த மந்திரம் எது? வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியை பாருங்கள். அருமையான காட்சி. விநாயகருடைய அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓம் கம் கணபதியே நமக, 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 ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரஜோதயாத். சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோப சாந்தகே. நான் முன்னாடி சொன்ன அந்த மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இதை 108 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாழ்வில் வெற்றிங்கிறது நிச்சயம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.